ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன டாபிக் பார்த்திங்கன்னா, முடியலடா சாமி ஆளை விடுங்க. என்னடா டாபிக் இப்படி ஓகே இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஆமாங்க, ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃபு தாங்க தெரியும் வீட்டில் 3 வேளைக்கும் என்ன சமைக்கிறது அப்படின்னு. ஓகேவா? காலையில் சமையல், மத்தியானம் சமையல், நைட்டு சமையல், 3 வேளைக்கு சமைக்கணும். அது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சமைக்கணும். மிச்சம் வராதபடி சமைக்கணும், வீணாகாதபடி சமைக்கணும். சரி, வீட்டில் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குதுன்னு பார்த்து சமைக்கணும். ஃப்ரிட்ஜில் இல்லை, கடையில் போய் ஷாப் பண்ணி தான் போய் வாங்கணுன்னா பர்ஸில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட்டில் காய்கறி வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சமைக்கணும். ஒரே டிஷ்ஷை திரும்ப ரிப்பீட் ஆகக்கூடாது. இதுக்கெல்லாம் யோசனை பண்ணி 3 வேளையும் சமைக்கிறாங்க பார்த்தீங்களா ஹவுஸ் ஒய்ஃபு, அவங்களுக்கு தாங்க தெரியும் சமையலோட அருமை என்ன ஏது அப்படின்னு. நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஹஸ்பண்ட் மாருங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா சமையலாம் கிண்டல் பண்ணுவேன். என்னம்மா சமையல் பண்ணிக்க, ரிப்பீட்டடாக ஒரே சமையலாக இருக்கே, உனக்கு வேறு எதுவுமே தெரியாதா அப்படின்னு. எங்கள் அம்மா எதுவுமே சொல்ல மாட்டாங்க, சிரிப்பாங்க. அந்த சிரிப்புக்கு அர்த்தம் எனக்கு அப்போ புரியலைங்க, இப்போ தாங்க புரியுது. நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து நான் 2 குழந்தைக்கு அம்மாவாகி, மாமனார் மாமியாருக்கு, அப்பா அம்மாவுக்கு, மாமனார் மாமியாருக்கு, பிள்ளைங்களுக்கு, புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சமையல், அது எல்லாருக்கும் 3 வகை சாப்பாடு, இதெல்லாம் சமைக்கும் போது தாங்க சிரிப்பாக வருது. ஒரு ஆளுக்கு சப்பாத்தி பிடிக்கும், ஒரு ஆளுக்கு சப்பாத்தி பிடிக்காது, ஒரு ஆளுக்கு தோசை பிடிக்கும், ஒரு ஆளுக்கு டிஃப்ரெண்ட்டான தோசை பிடிக்கும். தோசைலேயே எல்லாமே பார்க்கணுங்க. இப்படி எதை செஞ்சாலும் சரி, குட்டீஸ்க்கு மினி இட்லி சுடலான்னா பெரியவங்களுக்கு இட்லி பிடிக்கும், சின்னவங்களுக்கு மினி இட்லி தான் பிடிக்கும். தோசைன்னா கலரான டிஃப்ரெண்ட்டான தோசை சுடணும். அப்பா, எதை செஞ்சாலும் எந்த டாபிக் எடுத்தாலும் அதில் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு அது பிள்ளைங்களுக்கு வயிறு நிரப்புறதுக்குள்ளே முடியல. சரி, இதெல்லாம் ஆளை விடுங்க, என்னால் யோசிக்க முடியல அப்படின்னு ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோம்னா, உனக்கு வேலை சமைக்கிறத விட வேறு என்ன வேலை இருக்குது வீட்டில், அதையும் இன்றைக்கி சோம்பேறித்தனமாக லீவ் விட்டியா அப்படின்னு ஒரு டாபிக் வருங்க. முடியலடா சாமி, யாரெல்லாம் என்ன மாதிரி கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன் இப்படி சொல்ல வரேன்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமைக்கிறதுன்னு சொல்லி மூளை குழம்பி போயிடுச்சுங்க. இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் ஹோட்டலில் தான் சாப்பிட சொல்ல போகிறேன், ஹோட்டலில் தான் வாங்கிட்டு சொல்ல போகிறேன். என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல. ஓகேவா? பாய். யாரெல்லாம் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க, யாரெல்லாம் ஹஸ்பண்ட் இது மாதிரி ஹோட்டலில் வாங்கிட்டு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.